ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது நான் உங்கள் செய்யாது. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன், தமிழ்நாடு நிர்வாகம் ஆளுகை கவர்னன்ஸ் சம்மந்தமாக இந்த வீடியோவில் ஃபுல்லாக 100 கொஷினை வந்து நான் டிஸ்கஸ் பண்ண போகிறேன். இதுக்கான கொஸ்டின் அதுக்கான ஆன்சர் கீ வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி நான் வீடியோ மேக் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கொஷின் வந்து டாபிக் வைஸ் ஆர்டராக அரேஞ்ச் ஆகிருக்கும். ஸோ இதை நீங்கள் நோட்ஸ் எடுத்துட்டிங்கனால மேக்ஸிமம் டாபிக் வந்து கவர் ஆயிரும். தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் ரிலேட்டடாக நிறைய இது வந்து சமச்சீர் புக்கில் இல்லாதது எக்ஸ்ட்ரா வெளியே வெப்சைட்ஸில் ஸ்டாண்டர்ட் புக்ஸில் இருக்கிறது தான் நான் கம்பைல் பண்ணி கொடுத்துருக்கேன். அப்புறமா ஓல்டு புக் உள்ளது. ஸோ அதனால் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மொத்தம் 100 கொஷின் இருக்குது. அட்டஸ்டச்சு உங்களால் 100 கொஷின் பார்க்க முடியல, உங்களுக்கு வீடியோ லென்த்தாக இருக்குது அப்படின்னா டெய்லி வந்து ஒரு 20 கொஷினை ப்ராக்டிஸ் பண்ணி நான் சொல்லும்போது அந்த கான்செப்ட் புரிஞ்சு அதுக்கு நோட்ஸ் மேக் பண்ணிட்டீங்கன்னா போதும். நான் கீ பாயிண்ட் சொல்லுவேன், என்னென்ன ஆஸ்பெக்ட்லேருந்து 2A மெயின்ஸ் கொஷின் கேட்கலான்னு. அதை நீங்கள் நோட் பண்ணி வச்சாலே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு செக்ரட்டரியேட் ஆஃபீஸர்ஸ், தலைமை செயலக அதிகாரிகள். தலைமை செயலகம்னா என்ன, தலைமை செயலாளர் யார், அவங்களோட படிநிலைகள் என்ன, இந்த மாதிரி கொஷின் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இது ஓல்டு புக்கில் இருக்குது. ஸோ அதை பற்றி தான் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். இதில் வந்து தலைமை செயலக அதிகாரிகளோட படிநிலை கேட்குறாங்க. ஸோ இந்த மாதிரி கொஷின் எப்படி கேட்பாங்கன்னா, படிநிலை யார் வந்து ஹையர் பொசிஷன், யார் லோவர் பொசிஷன், அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஸ்பெக்டில் கொஷின் கேட்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா சீஃப் செக்ரட்டரி, தலைமை செயலர். ஸோ அவர் தான் வந்து இருக்கிறதுலே ஹையஸ்ட்டு. ரிட்டையர்மெண்ட் ஏஜ், கவர்மெண்ட் சர்வெண்ட்டோட ரிட்டையர்மெண்ட் ஏஜ் பார்த்திங்கன்னா 58 வயசு. ஃபஸ்ட்டு சீஃப் செக்ரட்டரி, அவர் தான் ஹையஸ்ட்டு, இல்லை செக்ரட்டரின்னு சொல்லலாம், தலைமை செயலர். ஸோ இங்கே தலைமை செயலர் வரும், இல்லை செயலர்னு வச்சுக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா அடிஷ்னல் செக்ரட்டரி, கூடுதல் செயலர் செகண்ட் இருப்பாங்க. அதுக்கு கீழே ஜாயின்ட் செக்ரட்டரி, இணை செயலர். அதுக்கு கீழே டெபுட்டி செக்ரட்டரி, துணை செயலர். அதுக்கு கீழே அசிஸ்டன்ட் செக்ரட்டரி, உதவி செயலர். அண்டர் செக்ரட்டரி, சார்பு செயலர். செக்ஷன் ஆஃபீஸர், பிரிவு அலுவலர். அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர், உதவி பிரிவு அலுவலர். அசிஸ்டண்ட், உதவியாளர்கள். ஸோ இந்த ஆர்டரை பார்த்து வச்சுக்கோங்க, இதிலேருந்து கொஸ்டின் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். மாநில செயலகத்தின் செயல்துறை அல்ல நிர்வாக தலைவர் யாருன்னு கேட்குறாங்க. எக்ஸிக்யூட்டிவ் ஹெட் ஆஃப் ஸ்டேட் செக்ரட்டரியேட் யாருன்னா தலைமை செயலர், சீஃப் செக்ரட்டரி தான். தலைமை செயலர் வந்து மாநில செயலகத்தின் செயல்துறை தலைவராக இருக்காங்க. எக்ஸிக்யூட்டிவ் ஹெட் ஆஃப் த ஸ்டேட் செக்ரட்டரியேட்டு. இவர் தான் மாநில நிர்வாகத்தின் தலைவராகவும் உள்ளார். அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஹெட்டும் இவர் தான் ஸ்டேட் அட்மினிஸ்ட்ரேஷனில். ஸ்டேட் அட்மினிஸ்ட்ரேஷனில் இருக்கல ஹையஸ்ட்டு பார்த்திங்கன்னா சீஃப் செக்ரட்டரி தான். சிவில் பணியாளராக சீனியர் மோஸ்ட் சிவில் சர்வெண்ட்டாக இருப்பாங்க. இந்தியாவில் எதை வந்து அட்மினிஸ்ட்ரேஷனோட பேசிக் யூனிட்டாக எடுத்துக்குவாங்கன்னா, இந்தியாவில் நிர்வாகத்தின் அடிப்படை அலகு என்னென்னா மாவட்டம். ஸோ மாவட்டத்தை தான் பேஸ் வச்சுருப்பாங்க நிறைய இதுக்கு. ஸோ டிஸ்ட்ரிக்டை பற்றி கொடுத்துருக்காங்க. ஏன்னா டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷனில் டிஸ்ட்ரிக்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. டிஸ்ட்ரிக்ட் தான் பேசிக் யூனிட் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன், அடிப்படை அலகு. அடுத்து இது ஆல்ரெடி குரூப் 1 இந்த கொஷின் கேட்டிருக்காங்க. என்னென்னா இந்த டெஃபனிஷன், டெரிட்டரி மார்க்டு ஆஃப் ஃபார் ஸ்பெஷல் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பர்பஸ், தனி நிர்வாக நோக்கத்திற்காக ஒதுக்கப்பட்ட நிலப்பரப்பு தான் மாவட்டம். ஸோ இதை டெஃபனிஷன் கொடுத்து இது என்னன்னு கேட்கலாம், மாவட்டம். இல்லை மாவட்டம் என்பது என்னன்னு சொல்லிட்டு நிறைய ஆப்ஷன் கொடுக்கலாம். அதில் இதுதான் கரெக்டு, இதுதான் ஆக்ஸ்ஃபோர்ட் டிக்ஷனரியில் கொடுத்துருக்க டெஃபனிஷன். என்னென்னா தனி நிர்வாக நோக்கத்திற்காக ஒதுக்கப்பட்ட நிலப்பரப்பு. தனி நிர்வாக நோக்கத்திற்காக ஒதுக்கப்பட்ட நிலப்பரப்பு. டெரிட்டரி மார்க்கெட் ஆஃப் ஃபார் ஸ்பெஷல் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பர்பஸ் வந்து டிஸ்ட்ரிக்கு. அதுதான் திருப்பி சொல்லியிருக்கேன். அடுத்து கலெக்டருங்கிற ஆட்சியர் அலுவலகங்கிறது வந்து ஃபஸ்ட்டாக வாரன் ஹாஸ்டிங் காலத்தில் தான் 1772. வாரன் ஹாஸ்டிங் 1772, ரெண்டையும் முக்கியமாக பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து ஃபாதர் ஆஃப் சிவில் சர்வன்ஸ், இல்லை ஃபாதர் ஆஃப் சிவில் சர்வீஸ். ஸோ அது யாருன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து காரன்வாலிஸ் தான் வந்து ஃபாதர் ஆஃப் சிவில் சர்வீஸ்னு அழைக்கப்படுறாங்க. சிவில் சர்வீஸின் தந்தை.
இதுவும் கேட்கலாம் பார்த்துக்கோங்க. அடுத்து டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரோட பணிகள். நில வருவாய் வசூலிப்பாங்க. நீதிபதி, மாவட்ட நீதிபதியாக டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட்டாக வந்து லா அண்ட் ஆர்டரை மெயின்டைன் பண்ணுவாங்க. மாவட்ட அலுவலராக டிஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸராக வந்து சம்பளம், இடமாற்றம் இந்த மாதிரி விஷயங்களில் ஈடுபடுவாங்க. மேம்பாட்டு அலுவலராக, டெவலப்மெண்ட் ஆஃபீஸராக வந்து நிறைய ஸ்கீமை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. தேர்தல் அலுவலராக, ரிட்டர்னிங் ஆஃபீஸர் ஆர்ஓவாக பார்த்திங்கன்னா மாவட்டத்தின் பாராளுமன்ற, மாநில சட்டமன்ற, உள்ளாட்சி அரசாங்கம் சார்ந்த தேர்தலுக்கு தலைவராக இருப்பாங்க. அடுத்து மாவட்ட மக்கள் தொகை கணக்கெடுப்பு அலுவலராக டிஸ்ட்ரிக்ட் சென்சஸ் ஆஃபீஸராக இருப்பாங்க. தலைமை பாதுகாப்பு அலுவலர், சீஃப் புரோட்டோகால் ஆஃபீஸர். மாவட்ட திட்ட அமுலாக்க குழு, டிஸ்ட்ரிக்ட் பிளான் இம்ப்ளிமெண்டேஷன் கமிட்டி, இதோட ஹெட்டாகவும் இருப்பாங்க. ஸோ இதில் எந்த பாயிண்ட்டை வச்சு வேணால் கொஷின் கேட்கலாம். பப்ளிக் ரிலேஷன், கிரைசிஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர், பேரிடர் காலங்களில் முக்கிய பங்கு வைப்பாங்க. அடுத்து ஒவ்வொரு லெவலுக்கு யார் ஹெட்டுன்னு சொல்லி கொடுத்துருக்கான். மேட்ச் த ஃபாலோயிங். இதில் வந்து டிவிஷ்னல், தாலுக், ஃபிர்கா, வில்லேஜ், கோட்டை, தாலுக்கா, ஃபிர்கா, கிராமம். ஸோ இதுதான். ஃபஸ்ட்டு கோட்டை அளவு பார்த்திங்கன்னா ரெவென்யூ டிவிஷனல் ஆஃபீஸர், வருவாய் கோட்ட அலுவலர், இல்லை ஆர்டிஓன்னு சொல்லுவாங்க, வருவாய் கோட்ட அலுவலர். வருவாய் கோட்ட அலுவலர். ஸோ இவங்க தான் வந்து கோட்ட அளவில் வருவாங்க. அடுத்து தாலுக்கா அளவில் பார்த்திங்கன்னா தாசில்தார் இல்லை வட்டாட்சியர். ஃபிர்கா அளவு வருவாய் ஆய்வாளர். ஃபிர்கா அளவுனா ரெவென்யூ இன்ஸ்பெக்டர். அடுத்து வில்லேஜ் அளவுனா விஏஓ. ஸோ இந்த ஆர்டர் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒன்று இந்த மேட்ச் த ஃபாலோயிங் மாதிரி கேட்கலாம், இல்லைன்னா இதுக்கு முன்னாடி நம்ம செக்ரட்டரியேட் கொஸ்டினில் ஆர்டர் பண்ண சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி கொஸ்டின் கேட்கலாம். அமைச்சரவை செயலகம் யார் கட்டுப்பாடு கீழே இருக்குன்னா பிரைம் மினிஸ்டர். அமைச்சரவை செயலகம் பிரதமரின் நேரடி கட்டுப்பாட்டில் இயங்குது. இதோட நிர்வாக தலைவர் வந்து அமைச்சரவை செயலாளராக இருக்காங்க. இந்திய குடிமை பணி அலுவலர்களின் தலைவராகவே இவரை தான் கருதப்படுறாங்க. யாருன்னா கேபினெட் செக்ரட்டரி அவர் தான் இருக்குல்லே ஹையஸ்ட்டு. இது தமிழ்நாடு ஆஸ்பெக்ட் பார்க்கும்போது என்ன இந்தியா ஆஸ்பெக்ட்டும் சொல்கிறீங்களே அப்படின்னு கேட்காதீங்க. தமிழ்நாடுன்னு கொடுத்தாலும் இந்தியா ஆஸ்பெக்ட்டும் தெரிஞ்சு வச்சுக்கணும். கொஸ்டினும் கேட்குறக்கு வாய்ப்பு இருக்குது. கேபினெட் செக்ரட்டரியேட் பார்த்திங்கன்னா அண்டர் பிரைம் மினிஸ்டர் கண்ட்ரோலில் தான் இருப்பாங்க. அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஹெட்டு பார்த்திங்கன்னா கேபினெட் செக்ரட்டரி. இவர் வந்து சிவில் சர்வன்ஸுக்கு ஹெட்டாக இருப்பார். அதே மாதிரி சேர்மன் ஆஃப் சிவில் சர்வீஸ் போர்டு, அதுவும் அவர் தான். இங்கே என்ன ரூல்ஸ்னால் அலோகேஷன் ஆஃப் பிஸ்னஸ் ரூல்ஸ் 1961. இந்திய அரசு அலுவலர்கள் ஒதுக்கீடு சட்டம். இந்த மாதிரி ஒரு சட்டம் கொடுத்தாலே இயரை பார்த்து வச்சுக்கோங்க, கொஷின் கேட்கலாம். ஃபஸ்ட்டு கேபினெட் செக்ரட்டரி யார்? முதல் அமைச்சரவை செயலாளர் யாருன்னா என்ஆர் பிள்ளை. என்ஆர் பிள்ளை தான் முதல் அமைச்சரவை செயலாளர். இது எப்போ கிரியேட் பண்ணாங்கன்னா 1950 ஃபஸ்ட்டு டைம் கிரியேட் பண்ணது 1950. யாரோட ஆட்சி காலத்தில் வந்து ரீநேம் பண்ணாங்க? பிரதம மந்திரி அலுவலகம். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா 1977 ஆண்டு வரை பிரதமர் அலுவலகம் பிரதமரின் செயலகம் என்று அழைக்கப்பட்டது. அதுக்கப்புறமா மொரார்ஜி தேசாய் காலத்தில் தான் பிரதமர் அலுவலகம்னு மாறுச்சு. பிஎம்ஓ ஆஃபீஸ், அதாவது பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸ்ன்னு எப்போ மாற்றினாங்கன்னா மொரார்ஜி தேசாய் பிரதமராக இருக்கும்போது 1977. யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் என்ன ஆர்டிக்கல்னால் 315, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஸோ உங்களுக்கு 315 ஆர்டிக்கல் 315 என்னன்னு கேட்கலாம். பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் ஃபார்
யூனியன் அண்டு ஸ்டேட்டு. அப்பாயின்மெண்ட் ரீதியாக பார்த்திங்கன்னா 316, ரிமூவல் பார்த்திங்கன்னா 317. பணிகள் ஃபங்க்ஷன்ஸ் பார்த்திங்கன்னா 320. ஸோ இதெல்லாம் இம்பார்ட்டண்ட்டு. 315, 16, 17, 20. ஒரு ஆர்டிக்கல் படிக்கும்போது மற்ற ஆர்டிக்கலை சேர்த்தே பார்த்துக்கோங்க. மாநில அரசு பணியாளர் தேர்வாணையம். ஸோ ஸ்டேட் லெவலில் இருக்குது, யூனியன் லெவலில் இருக்குது. ஸோ யூபிஎஸ்சியில் பார்த்திங்கன்னா ஏஜ் லிமிட் 65, இதே டிஎன்பிசியில் பார்த்திங்கன்னா அதாவது ஸ்டேட் லெவலில் பார்த்திங்கன்னா 62. அவங்களோட பதவிக்காலம் 6 வருஷம், 6 ஆண்டுகள், 62 வயது. இதே வந்து ஒன்றிய அரசுக்கு பார்த்திங்கன்னா 65 வயது. ஸோ பதவிக்காலம் எவ்வளோனா 6 வருஷம். ஆல்ரெடி போன இதிலே பார்த்துட்டோம். 315, 315 ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ஆர்டிக்கல் படி தான் பணியாளர் தேர்வாணையம் வந்து அமைச்சிருக்காங்க. தேர்வாணையம் வந்து ஒரு தலைவர் 10 உறுப்பினர்களை கொண்ட அமைப்பு. பார்ட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 14, பார்ட்டு பகுதி 14 இருக்குது. இதை பற்றி யார் வந்து பதவி நீக்க செய்வார்? ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன். மாநில அரசு பணியாளர் தேர்வாணையத்துக்கு அப்பாயின்மெண்ட் பண்ணுறது வந்து கவர்னர். அப்பாயின்மெண்ட் பண்ணுறது வந்து கவர்னர் ஸ்டேட் லெவல்னால். ஆனால் தகுதி நீக்கம், இம்பீச்மெண்ட், ரிமூவல் பண்ணுறது யாருன்னு பார்த்திங்கன்னா, இல்லை இம்பீச்மெண்ட்டுன்னு சொல்லலாம், அது வந்து பிரசிடெண்ட்டு தான் பண்ண முடியும், கவர்னரால் பண்ண முடியாது. இது இம்பார்ட்டண்ட்டு. ஆளுநர் நியமனம் செய்வாங்க. சந்தானம் கமிட்டி. சந்தானம் கமிட்டி பற்றி கண்டிப்பாக கொஸ்டின் கேட்கலாம். சந்தானம் கமிட்டி எதோடு ரிலேட்டடுனா சிபிஐ. இதே வந்து உங்களுக்கு விஜிலன்ஸ் சம்மந்தமாக இருக்க ஃபுல்லாகவுமே சந்தானம் கமிட்டி தான். ஊழல் தடுப்பு பார்த்திங்கன்னா சந்தானம் கமிட்டி ரெக்கமெண்டேஷன் படி தான் வந்து சிபிஐலாம் க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. மத்திய அரசு ஒரு சுதந்திரமான கண்காணிப்பு ஆணையம் விஜிலன்ஸ் கமிஷனாக அமைச்சிருக்கோம். 1964. தமிழ்நாட்டிலையும் அது பேஸ் பண்ணி தான் அமைச்சிருப்பாங்க. ஸ்டேட் விஜிலன்ஸ் கமிஷன் படி எப்போ வந்து உருவாக்கப்பட்டுச்சுன்னா 1964. தமிழ்நாடு அரசு 1964 ஊழல் தடுப்பு கண்காணிப்பு ஆணையம் விஜிலன்ஸ் இல்லை மாநில கண்காணிப்பு ஆணையத்தை அமைச்சது. டோல் ஃப்ரீ நம்பர் 2 நம்பர் இருக்குது. ஆன்டி கரப்ஷன் ஹெல்ப்லைனு 1064, அடுத்து விஜிலன்ஸ் ஹெல்ப்லைன் 1965. ரெண்டுமே சரி. ஊழல் தடுப்பு சட்டம் பார்த்திங்கன்னா 1988 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஸோ இதோட பணிகள் டிவிஏசி இதோட பணிகள் கொடுத்துருக்காங்க. மாநில விஜிலன்ஸ் கமிஷன் விசாரணை நடத்துவாங்க ஊழல் தொடர்பான விஷயங்களுக்கு. தகவல் மற்றும் புள்ளி விவரங்களை வழங்குறது. ஊழல் நடவடிக்கை பொதுமக்கள் செய்யும் புகார்களுக்கு விசாரணை நடத்துறது. ஊழல் தடுப்பு சட்டம் 1988, அதோட திருத்த சட்டம் 2018. இந்த வரம்புக்குள்ளே வர விஷயங்கள்லாம் விசாரிக்கிறது. சிஏஜி இந்திய தலைமை கணக்கு தணிக்கை அலுவலகம். இவங்களோட ஆர்டிக்கல் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். 148. இவங்க தான் இந்திய கணக்கு மற்றும் தணிக்கை துறையின் தலைவராக இருக்கிறாங்க. சிஏஜிங்கிறது கம்ப்ட்ரோலர் ஆடிட்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியா. ஆர்டிக்கல் 148. இவங்க தான் ஹெட் ஆஃப் த இந்தியன் ஆடிட் அண்ட் அக்கவுண்ட் டிபார்ட்மெண்ட்டு. ஃபினான்சியல் சம்மந்தமாக இவங்க தான் பார்ப்பாங்க.
பிஆர் அம்பேத்கர் வந்து சிஏஜி தான் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டு ஆஃபீஸர் அண்டர் கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியான்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை கொடுத்துட்டோம். யாரை கேட்காங்கன்னு சொல்லி கொஷின் கேட்கலாம். மிக முக்கியத்துவம் கொண்ட அலுவலர் தலைமை கணக்கு தணிக்கையாளர்னு அம்பேத்கர் குறிப்பிட்டிருப்பாங்க. தேர்தல் ஆணையம் 324. ஏன் நான் ஆர்டிக்கலுக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறேன்னா, இந்த மாதிரி கொஷின் நம்ம கெஸ் ஒர்க்கால் பண்ணவே முடியாது. நீங்கள் மக்கடிச்சு தான் ஆகணும். பப்ளிக் சர்வீஸ் கமிஷன்னா என்ன ஆர்டிக்கலு, அப்புறமா எலெக்ஷன் கமிஷன்னா என்ன, சிஏஜினா என்ன, அட்வொகேட் தலைமை வழக்கறிஞர் என்ன ஆர்டிக்கல், இதெல்லாம் நீங்கள் மக்கடிச்சு வச்சுக்கோங்க, சேஃபு. சில விஷயத்த நீங்கள் வந்து கெஸ்ஸில் நீங்கள் ஆன்சர் பண்ணலாம். ஆனால் இந்த மாதிரி விஷயத்த உங்களால் கெஸ் பண்ண முடியாது. படித்து ரிப்பீட்டடாக ரிவிஷன் பண்ணால் மட்டும்தான் முடியும். அதனால தான் அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து கொஷின் எடுத்துருக்கேன். ஒரு ஆர்கனைசேஷன்னா அது வந்து அரசு சார்ந்த அமைப்பா அரசு சாராத அமைப்பான்னு தெரிஞ்சுக்கணும். எப்போது எந்த வருஷம் தொடங்கப்பட்டாங்க, என்ன ஆர்டிக்கல் அது ரிலேட்டடாக இருக்குது கான்ஸ்டியூஷனில், அதோட பணிகள் என்ன, அதோட மெம்பர்ஸ் எவ்வளோ பேர், அவங்களோட யார் அப்பாயின்மெண்ட் பண்ணுவா, ரிமூவல் பண்ணுவா. ஸோ இந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் தெரிஞ்சு வச்சுட்டிங்கனாலே ஸ்கோர் பண்ணிடலாம். அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம 21ஆம் கொஷின்லேருந்து நம்ம தமிழ்நாடு ஆஸ்பெக்ட்லாம் நிறைய பார்க்கலாம். ஃபசலி ஆண்டு. ஸோ இது வந்து வருவாய் சம்மந்தமாக ரெவென்யூ சம்மந்தமாக கனெக்ட் பண்ணுறது வந்து வேறு ஃபார்மேட்டில் இருக்கும். ஸோ ஜூலை 1லேருந்து ஜூன் 30 வரைக்கும் வருவாய் சம்மந்தமாக ரெவென்யூ சம்மந்தமாக கனெக்ட் பண்ணுவாங்க. இந்த ஆண்டுக்கு பேர் வந்து ஃபசலி ஆண்டுன்னு பேர். தமிழ்நாட்டை பொறுத்தவரை ஒவ்வொரு ஃபசலி ஆண்டும் ஜமாபந்தி கூட்டப்படுகிறது. ஃபசலி ஆண்டு என்பது ஜூலை மாதம் 1ஆம் தேதியிலிருந்து ஜூன் 30 வரைக்கும் காலகட்டமாகும். ஜமாபந்தி வந்து ஏப்ரல் மாதம் தொடங்கி ஜூன் மாதம் வரைக்கும் நடத்துவாங்க. ஜூலைக்குள்ளே நடத்தி முடிச்சிடணும். அடுத்து ஜமாபந்தினா என்னென்னா வருவாய் தீர்வாயம், உருது சொல்லிருந்து வந்திருக்கோம், ரெவென்யூ ட்ரிபியூனல். ஜமாபந்தி என்பது உருது சொல். இது வந்து விவர குறிப்பு உரிமைகள்னு இதோட பொருள். ஒவ்வொரு கிராமத்திலும் நில விவர குறிப்பு ஆவணம் இருக்கும். உரிமையாளரின் பெயர், விளைநிலம், உரிமையாளரின் நிலப்பங்கு, இதெல்லாம் அந்த தகவல்லாம் அதில் இடம்பெற்றிருக்கும். குறிப்பிட்ட காலத்துக்கு ஒரு முறை நில விவர குறிப்புகள் சரிபார்க்கப்பட்டு மாற்றம் செய்யப்படும். இந்த ஆவணம் பார்த்திங்கன்னா கிராம நிர்வாக அலுவலர் விஏஓவால் தயாரிக்கப்படும். இந்த விவர குறிப்பில் வந்து வருவாய் அலுவலர் அட்டஸ்டேஷன் கொடுக்கணும். தகவல் குறிப்பில் 2 நகல்கள் இருக்கும். ஒன்று வந்து அரசு ஆவண அறையில் இருக்கும், இன்னொரு நகல் வந்துட்டு கிராம நிர்வாக அலுவலர் விஏஓ கையில் இருக்கும். வருவாய் அலுவலரின் பார்வைக்கு கொண்டு வரப்படும் நில விவர மாற்றங்கள் அனைத்தும் ஜமாபந்தியில் தான் நடக்கணும். ஸோ ரெக்கார்டெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு மெயின்டைன் பண்ணுவாங்க. எப்போ தமிழ்நாட்டில் நடக்கும்னா நார்மலாக வந்து ஜூலைக்கு முன்னாடி, அதாவது ஏப்ரல் டு ஜூன் மாதம் வரைக்கும் நடக்கும். ஜமா என்பதன் பொருள் வரி. ஜமாபந்தியில் என்னென்னு பண்ணுவாங்கன்னா, ஒரு ஃபசலியானில் கிராம கணக்கில் ஆய்வு பண்ணுவாங்க. எல்லா துறை அதிகாரிகளும் ஒரே இடத்துல கூடி இது பண்ணுவாங்க. அரசுக்கு சொந்தமான நிலவரி, தண்ணீர் தீர்வை, புறம்போக்கு, ஆக்கிரமிப்பு தீர்வை, உள்ளூர் வரி, மரத்தீர்வை, அபராதம் ஆகியவை கணக்கிடப்பட்டு கிராம கணக்கு வந்து கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணுறது. புள்ளி விவரங்களை வந்து தயாரிக்கப்பட்டுச்சா அப்படின்னு சொல்லி சரி பார்க்குறது. பயிர் ஆய்வு, புறம்போக்கு நில ஆக்கிரமிப்பு, அதுக்கான நடவடிக்கை, நில உரிமைகளை மீட்கிறது. இது வந்து ஒரு மீட்டிங் மாதிரி. இந்த மீட்டிங்கில் எல்லா கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸும் இருப்பாங்க. ஸோ இதில் வந்து கணக்கு எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி நிறைய இதெல்லாம் சேஞ்சஸ் பண்ணுவாங்க. அரசு அறிவிக்கும் சமூக நலத்திட்டங்கள் குறித்த கோரிக்கைகளை பரிசீலிக்கிறது. நீர்நிலைகள், அப்புறமா இது பற்றின கோரிக்கைகள்லாம் பொதுமக்களிடமிருந்து பெறுறது. சாலை அமைப்பது, செப்பனிடுவது, குடிநீர் பிரச்சனை மேக்ஸிமம் வருவாய், அதுக்கப்புறமா குடிநீர், சாலை, நீர்நிலை, இது சம்மந்தமாக விஷயங்கள் எல்லாமே இங்கே வந்து தீர்வு காணப்படும். மொத்தம் எத்தனை டைப்பு வந்து கிராம கணக்கு இருக்குன்னா 24 வகையான கிராம கணக்கு இருக்குது. ஒவ்வொன்றுத்துக்கும் ரெக்கார்டு வச்சுருப்பாங்க. ஜமாபந்தியில் இதெல்லாம் செக் பண்ணுவாங்க. இது ஒவ்வொன்றுத்துக்கும் நம்பர் கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி பதிவேடுன்னு ஒன்று இருக்குது. அந்த பதிவேடில் தான் எல்லா கிராமத்தில் இருக்கிற புலையன் வாரியான விவரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கும். ஸோ அதுக்கு பேர் வந்து பதிவேடு. ஸோ லைனாக ஒன்றா பார்க்கலாம். கிராம கணக்கு எண் 1னா மாதாவாரி சாகுபடி. ஸோ எவ்வளவு சாகுபடி ஆகுதுங்கிறது கணக்கு. 2 அடங்கல் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஸோ 2 தான் நான் கேட்டிருப்பேன்.
அடுத்து 10 வந்து சிட்டா ரிலேட்டடாக உள்ளது. அப்போ மற்றதும் தெரிஞ்சுக்கணும்ல. 3ங்கிறது வந்து நில உரிமை பட்டா மாற்றம், 4ங்கிறது வந்து அரசிறை கழிவு அறக்கட்டளை அமைப்புகளுக்கு உள்ளது, 5 வந்து நிலவரி, நிலவரி வஜா தள்ளுபடி, 6 பார்த்திங்கன்னா தண்ணீர் தீர்வை பதிவேடு, 7 வந்து தரிசு புன்சை பதிவேடு, 8 பார்த்திங்கன்னா 8 மட்டும் சார். 9 வந்து பத்து வந்து சிட்டா. ஸோ 9 வந்து ஜென்ரலாக உள்ள, 10 வந்து சிட்டா, இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. 10 சிட்டா ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. 3 வந்து பட்டா மாற்றம், 11 பட்டா நகல், 12 வந்து நில வருவாய் நிர்ணய சுருக்கம், 13 ரோஜ் வரி, ஒரு நாள் கணக்கு கால்குலேட் பண்ணுவாங்க. ஸோ அப்போ இங்கே வந்து நான் என்ன கேட்டிருக்கேன், 10 வந்து சிட்டா ரிலேட்டடாக உள்ளது, 3 பார்த்திங்கன்னா பட்டா மாற்றம். பிறப்பு இறப்பு பதிவெல்லாம் பார்த்திங்கன்னா 19வது இதில் தான் பண்ணுவாங்க. பிறப்பு இறப்பு இறந்து பிறந்ததுக்கான பதிவேடு, இது 3மே பார்த்திங்கன்னா 19 தான். வங்கி கணக்கு 15, வசூல் பாக்கி 16, 17 அபராத வசூல், 18 பற்றுகை சீட்டு, அபராத வசூல் வந்து 17. மலை பார்த்திங்கன்னா 20, 21 கால்நடை, 24 பார்த்திங்கன்னா கணக்கு கனிம வளங்கள் எவ்வளோ இருக்கோ அது ரிலேட்டடாக உள்ளது. 20 மலை, 21 கால்நடை, இதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. அப்படியே நம்பர் எழுதி இதை மட்டும் எழுதி வச்சுக்கோங்க போதும். ரெயின் ரெஜிஸ்டர் பார்த்திங்கன்னா 20. அடுத்து தமிழ் நிலம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. தமிழ் நிலம்ங்கிறது பார்த்திங்கன்னா இதோட ஃபுல் ஃபார்மு தமிழ்நாடு இன்ஃபர்மேஷன் சிஸ்டம், தமிழ்நாடு இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் ஆன் லேண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் மேனேஜ்மெண்ட், இதோட ஷார்ட் ஃபார்ம் தான் தமிழ் நிலம். ஸோ இது வந்து ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டு தான் இதை பார்த்துக்குவாங்க. இதோட வேலை என்னென்னா பட்டா மாறுதலை விண்ணப்பிக்கிறதுக்கு ஆனால் இணையதளம், இது வந்து ஆப்பாகவும் டெவலப் பண்ணிட்டாங்க. எங்கிருந்தும் எந்நேரமும் அப்படிங்கிற இணையதள வாயிலாகவும் பட்டா மாறுதலுக்கு விண்ணப்பிக்கலாம். இன்னொன்று தமிழ் நிலம். ஃபசலி ஆண்டு, இது ஃபசலி ஆண்டுங்கிறது வருவாய் கணக்கு பண்ணுறதுக்காக இது பண்ணது. இதுக்கும் சாதாரண ஆண்டுக்கும் இடையான டிஃப்ரென்ஸ் 590. இப்போ 2024 அக்டோபர் மாதம் வைங்களேன், இது ஃபசலி ஆண்டில் குறிப்பிடணுன்னா 590ஆல் மைனஸ் பண்ணிங்கன்னா அந்த வருஷம்தான் வந்து உங்களுக்கு ஃபசலி ஆண்டில் வரும். 4 ஸோ 1444. ஸோ இந்த மாதிரி பார்த்துக்கோங்க. 590ஆல் மைனஸ் பண்ணிக்கோங்க. அப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபசலி ஆண்டு வந்துடும். சாரி, இது 2 தானே, அப்போ இது 3 வரும். 1 4 3 4. ஸோ இதுதான் ஃபசலி ஆண்டு. ஜூலைக்கு அப்புறமா மாதத்தை கொடுத்தாங்கன்னா உங்களுக்கு இது மேக்ஸிமம் 590 வருஷங்கிற ஞாபகம் வச்சுக்கோங்க. கேல்குலேட் பண்ண சொல்லி கேட்குற கஷ்டம் தான். அப்படி இது பண்ண சொன்னாலுமே இது பண்ணிக்கலாம். மாநில நிதி ஆணையம், ஸ்டேட் ஃபினான்ஸ் கமிஷன், ஆர்டிக்கல் பார்த்திங்கன்னா 143I. ஸோ இது ஐ, 143I தான் வந்து ஆன்சர். ஒவ்வொரு லெட்டருக்கும் ஒவ்வொன்று இருக்கும். இந்திய அரசியலமைப்பு சட்டம் சரத்து 243I வந்து தமிழ்நாடு நிதி ஆணையம், மாநில நிதி ஆணையத்தை அமைக்கிறதுக்கான சட்டத்தை சொல்லுது. அப்புறமா 73வது அரசியலமைப்பு திருத்த சட்டம் 1994ஆம் ஆண்டு தமிழ்நாடு ஊராட்சி சட்டப்பிரிவு
198 படி மாநில நிதி ஆணையம் 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஆளுநரால் அமைக்கப்படும். அமைக்கிறது ஆளுநர், வருஷம் 5. ஃபஸ்ட்டு ஆணையம் அமைக்கப்பட்டது 1994. 6வது மாநில நிதி ஆணையம். இது வரைக்கும் மொத்தம் 6 நிதி ஆணையம் அமைச்சிருக்காங்க. அதோட தலைவர் பார்த்திங்கன்னா மோகன் பிஆர்ஏ. வருஷம் பார்த்திங்கன்னா 2022லேருந்து 27 வரைக்கும், மொத்தம் 5 வருஷத்துக்கு. தமிழ்நாடு தேர்தல் ஆணையம் பார்த்திங்கன்னா 243K. அது வந்து பஞ்சாயத்துக்கு. இதே முனிசிபாலிட்டிக்குன்னா 243 ZA. இது பஞ்சாயத்து, இது முனிசிபாலிட்டி. எழுபத்தி 74வது திருத்த சட்டம் வந்து 1992 வருஷம். மாநில தேர்தல் ஆணையம் ஒரு சட்டப்பூர்வ அமைப்பு, ஸ்டாட்யூட்டரி பாடி. இந்திய தேர்தல் ஆணையம் வந்து ஒரு அரசியல் சார்ந்த அமைப்பு. ஏன்னா அது கான்ஸ்டிடியூஷன்லேயே ஆர்டிக்கல் இருக்கும். ஆனால் மாநில தேர்தல் ஆணையம் வந்து பஞ்சாயத்து ராஜ் சட்டம் வந்த பிறகு தான் அதில் ஆர்டிக்கல் இருக்கும். ஸோ அதனால் இது வந்து சட்டப்பூர்வ அமைப்பு, ஸ்டாட்யூட்டரி பாடி தான். ஸோ எதெல்லாம் அரசியலமைப்பிலேயே ஒரு ஆர்டிக்கல் இருக்கோ அதில் ஒரு க்ரியேட் பண்ணால் அது வந்து கான்ஸ்டிடியூஷனல் பாடி, அரசியலமைப்பு சார்ந்த அமைப்பு. இதே வந்து சட்டப்பூர்வ அமைப்பு, அரசியலமைப்பு சாராத அமைப்புங்கிறது ஃபுல்லாகவுமே ஆக்ட் பாஸ் பண்ணி அதுக்கப்புறமா ஒரு பாடி க்ரியேட் பண்ணுவாங்க, ஒரு அமைப்பு நிறுவுவாங்க. தமிழ்நாடு மாநில தேர்தல் ஆணையம் தோற்றுவிக்கப்பட்டது ரொம்ப இம்பார்ட்டண்ட் 1994 ஜூலை 15. என்ன எலெக்ஷன் கண்டக்ட் பண்ணுவாங்கன்னா லோக்கல் பாடிக்கான எலெக்ஷன். தமிழ்நாடு மாநில தேர்தல் ஆணையம் ஃபுல்லாக பஞ்சாயத்து ராஜ் எலெக்ஷன் தான் கண்டக்ட் பண்ணுவாங்க. இதோட ப்ரெசன்ட் சேர்மன் பார்த்திங்கன்னா ஜோதி நிர்மலா சுவாமி. இது வெப்சைட்லேருந்து எடுத்தது. அதுக்கப்புறமா அப்டேட் சில டைம் மாறுவாங்க. எக்ஸாமுக்கு முன்னாடி என்னங்கிற மட்டும் செக் பண்ணிக்கோங்க. ஒரு சிலர் மாறியிருப்பாங்க நான் சொன்னதுக்கப்புறமா எக்ஸாமுக்கு முன்னாடி, இல்லாட்டி நேம் ஞாபகம். மாவட்ட ஊரக வளர்ச்சி அலுவலகம் நிறுவப்பட்டது. கைட்லைன்ஸ் வந்த பிறகு ஓவராலாக இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணது பார்த்திங்கன்னா 1 ஏப்ரல் 1999. சென்ட்ரலி ஸ்பான்சர்டு ஸ்கீம். ரெண்டுமே மத்திய அரசும் பங்கு வகிக்கும், மாநில அரசும் பங்கு வகிக்கும். ஸோ இது வந்து சென்ட்ரலி ஸ்பான்சர் ஸ்கீம். சென்டர் ஸ்கீம்னா உங்களுக்கு வந்து மத்திய அரசு திட்டம்னா வெறும் மத்திய அரசு மட்டும்தான் நிதி பங்களிக்கும், 100% அவங்க தான் ஃபண்டு கொடுப்பாங்க. ஸ்டேட் ஸ்கீம்னா ஸ்டேட் கவர்மெண்ட் மட்டும்தான் பங்கு வகிக்கும். சென்ட்ரலி ஸ்பான்சர் ஸ்கீம்னா 2 பேரோட பங்களிப்பு இருக்கும், சென்டரும் இருக்கும் ஸ்டேட்டும் இருக்கும். ஸோ இந்த ஸ்கீம் சென்ட்ரு ஸ்டேட் ரெண்டுமே இருக்குது. 1999. இதோட கான்செப்ட் ஆரம்பித்தது 1980களிலே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இதோட தலைவர் பார்த்திங்கன்னா மாவட்ட ஆட்சியர். வறுமை ஒழிக்கிறது தான் இதோட மெயின் கான்செப்ட். ரெஜிஸ்டர்டு சொசைட்டியாக எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதுக்கு கைட்லைன்ஸ் பவர்லாம் வந்தது 1999. 75% வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டு, 25% ஸ்டேட் கவர்மெண்ட்டோட பங்கு. 75-25. ஸோ வருஷம் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு ஆப்ஷனில் 1980ன்னு கேட்டாங்கன்னா அது மட்டும்தான் இருந்ததுன்னா அதை குறிங்க. 1999 கொடுத்தா அதையும் மார்க் பண்ணிக்கோங்க. 2 ஆப்ஷனுமே கொடுத்தேன்னா மேக்ஸிமம் வந்துட்டு 80லே டிக் பண்ணுங்கள். ஏன்னா வெப்சைட்டில் 80ன்னு தான் கொடுத்துருக்காங்க, அஃபிஷியல் வெப்சைட்டில்.
தமிழ்நாடு மாநில தலைமை தகவல் ஆணையர், சீஃப் இன்ஃபர்மேஷன் ஆஃபீஸர். இவங்க வந்து 2005 ஆர்டிஏ ஆக்ட் மூலிமா இந்த அமைப்பு உருவாக்கப்பட்டிருக்கும். ஸோ இதோட தலைவர் பார்த்திங்கன்னா ஷக்கீல் அக்தர். மெட்ராஸ் பணி ஆணையம். ஸோ டிஎன்பிஎஸ்சியோட ஆரிஜின் பார்த்திங்கன்னா 1923 வந்து முதல்ல பொதுப்பணி ஆணையம் வந்து அமைச்சிருப்பாங்க. 4 ஆங்கிலேயர்கள் 4 இந்தியர் இடம்பெற்றிருப்பாங்க. இதோட தலைவர் பார்த்திங்கன்னா லார்ட் லீ. ஸோ லார்ட் லீ கமிஷன் எதோடு தொடர்புடையதுன்னு கேட்கலாம், பணியாளர் தேர்வு ஆணையம். அதுக்கப்புறமா தமிழ்நாடு அரசை பொறுத்தளவுக்கும் 1929 ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான இயரு. அப்போ தான் மெட்ராஸ் பணி ஆணையம், மெட்ராஸ் சர்வீஸ் கமிஷன் இது பண்ணுறாங்க, மெட்ராஸ் சர்வீஸ் கமிஷன். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா 1957 மெட்ராஸை தலையிடமாக கொண்டு மദ്രാஸ் பணி ஆணையம், மദ്രാஸ் அரசு பணியாளர் தேர்வாணையம், சர்வீஸ் கமிஷனே வந்துட்டு அரசு பணி தேர்வாணையமாக 1957 மாற்றுறாங்க. பப்ளிக் சர்வீஸ் கமிஷனாக மெட்ராஸ் பப்ளிக் சர்வீஸ் கமிஷனாக 1957 மாற்றுறாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா நேம் சேஞ்ச் பண்ணது 1970 டிஎன்பிசியாக. ஸோ இந்த 3 இயர் இம்பார்ட்டண்ட்டு. 29 வந்து ஆரம்பம் ஃபஸ்ட்டாக ஸ்டார்ட் ஆனது. அதுக்கப்புறமா 57 பார்த்திங்கன்னா பணியாளர் தேர்வாணையமாக மாற்றுறாங்க. 70 வந்து டிஎன்பிசி நேம் சேஞ்ச் பண்ணுறாங்க. ஸோ இந்த 3 இயருமே இம்பார்ட்டன்ட் பார்த்துக்கோங்க. ஸ்டார்ட் ஆனது 1929. ஆயிரத்தி 1970 பெயர் மாற்றம் பண்ணுறாங்க டிஎன்பிசி, தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம். மணிக்குமார், மாநில மனித உரிமைகள் ஆணைய தலைவர் மணிக்குமார். அரசு பணி ஆணையத்தின் உறுப்பினர்களின் நியமனம், பதவி காலம் இதெல்லாம் 316 ஆல்ரெடி பார்த்துருக்கோம். 315 வந்து டிஎன்பிசி யூபிஎஸ்சி ஃபார்ம் பண்ணுறதை சொல்லும். 16ங்கிறது வந்து மெம்பர்ஸோட பதவிக்காலம், இது ரிலேட்டடாக வர்றது. தமிழ்நாடு அரசு ஆணையத்தின் விதிமுறைகள் என்ன வருஷம்னு பார்த்தீங்கன்னா 1954. அப்பாயின்மெண்ட் பண்ணுறது பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், இவங்களை அப்பாயின்மெண்ட் பண்ணுறது ஆளுநர். அடுத்து திட்டக்குழு, இந்திய திட்டக்குழு, இந்திய பிளானிங் கமிஷன் வந்து 15 மார்ச் 1950 உருவாக்குறாங்க. தமிழ்நாடு திட்டக்குழு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 71 25 மே 71 உருவாக்குறாங்க. தமிழ்நாடு திட்டக்குழு, தமிழ்நாடு பிளானிங் கமிஷன். முதலமைச்சர் தலைமையில் கொண்டு வராங்க. அதுக்கப்புறமா இப்போ வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு. 2020 பார்த்திங்கன்னா மாநில வளர்ச்சி கொள்கை குழு, ஸ்டேட் டெவலப்மெண்ட் பிளானிங் கவுன்சில் அப்படின்னு பேர் மாற்றிட்டாங்க. அதோட ஸ்ட்ரக்சரும் அதோட தலைவரும் வந்து முதலமைச்சர் தான். துணைத் தலைவராக ஜெயரஞ்சன் இருப்பாங்க. அடுத்து முழு நேர உறுப்பினர்கள்லாம் நிறைய பேர் இருப்பாங்க. தமிழ்நாடு திட்டக்குழு சேர்மன் சீஃப் மினிஸ்டர் தான். தமிழ்நாடு ஸ்டேட் டெவலப்மெண்ட் பாலிசி கவுன்சில் அமைக்கப்பட்டது 2020 ஆண்டு. பிளானிங் கமிஷன் வந்து அதையோடு கொஞ்சம் எஃபெக்டிவாக பண்ணணும்னு சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. எப்படி சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து பிளானிங் கமிஷன்லேருந்து நிதி ஆயோக்கு மாற்றினாங்களோ அந்த மாதிரி இவங்க வந்து எஸ்டிபிசிக்கு மாற்றிருக்காங்க தமிழ்நாடு கவர்மெண்ட். ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்கன்னா 17 ஏப்ரல் 1997. நிர்வாக தீர்ப்பாய சட்டம், ஸ்டேட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ட்ரிபியூனல் 1985. ஸ்டார் 3.0 இல்லை ஸ்டார் 2.0 இந்த திட்டம்லாம் ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்டோடு தொடர்புடைய பதிவுத்துறை. சுயஉதவி குழுக்கள் தயாரிக்கும் பொருட்களை விற்பனை செய்கிறதுக்காக இணையதளம் பார்த்திங்கன்னா மதி சந்தை.
இது நிர்வகிக்கிறது பார்த்திங்கன்னா இந்த போர்ட்டலில் தமிழ்நாடு கார்ப்பரேஷன் ஃபார் டெவலப்மெண்ட் ஆஃப் உமன், தமிழ்நாடு மகளிர் மேம்பாட்டு நிறுவனம் தான் இதை பார்த்துக்கிறாங்க. எல்காட் நிறுவப்பட்டது 1977. இவங்க தான் நிறைய ஐடி ரிலேட்டடான ப்ரொக்யூர்மெண்ட் ஃபுல்லாக இவங்க தான் பண்ணுவாங்க. தகவல் தொழில்நுட்ப மையமாக இருக்குது. கொள்முதல், தகவல் தொழில்நுட்ப ஐடிக்கான கொள்முதல், ஊக்குவிப்பு, உட்கட்டமைப்பு, சேவைகள் வழங்குதல். உமாஜின் டிஎன் அப்படிங்கிற ஒரு மாநாடு இல்லைன்னா பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு மீட்டிங் நடத்துகிறாங்க. இது சென்னையில் பிப்ரவரி மாதம் நடத்துகிறாங்க 2024. மின் மாவட்ட முன்னோடி திட்டம் டிஸ்ட்ரிக்ட், அது பைலட் ப்ராஜெக்டாக ஆரம்பித்தது 2012. இது 2015 வந்து சேவை திட்டத்தோடு சேர்த்துருப்பாங்க. டிஎன்இஜிஏ தமிழ்நாடு கவர்னன்ஸ் ஏஜென்சி எப்போ க்ரியேட் பண்ணாங்கன்னா 2007. டிஎன்இஜிஏ 2006 ஆப்ஷன் கொடுத்தாலும் ஓகே தான். 2006 2007 காலகட்டத்தில் தமிழ்நாடு மின்னாளுமை முகமை ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஆர்கனைசேஷன். தமிழ்நாட்டு டிஜிட்டல் உருமாற்ற திட்டமிடல் ஆவணம் பார்த்திங்கன்னா 2023. ஸோ எல்லாத்துக்குமே இயரம் பார்த்து வச்சுக்கோங்க. கிரெயின்ஸுங்கிற ஆப்பு எதோடு தொடர்புடையதுன்னா வேளாண் துறை. ஸோ ஒன்று இயர் கேட்கலாம், இல்லைன்னா எந்த துறையோடு சம்மந்தப்பட்டதுன்னு கேட்கலாம். தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர் டேஷ்போர்டு பார்த்திங்கன்னா 2011 கொண்டு வராங்க. எல்லா துறைகளில் இருக்கிற இன்ஃபர்மேஷனும் இதில் வந்து கலெக்ட் பண்ணியிருப்பாங்க. சரி, இதில் கொஸ்டினில் இதை தூக்காமலே கொடுத்துட்டேன். மக்கள் சேவை போர்ட்டல் தான் வந்து தமிழ்நாட்டு வசிப்பவர்கள் பல்வேறு துறைகளில் உள்ளவங்க பயனாளிகளின் தகவல்களை வந்து திரட்டுறதுக்காக. இப்போ எப்படி ஆதார் இருக்குது, அந்த மாதிரி தமிழ்நாட்டில் இருக்கவங்களுக்கு ஒரு டேட்டா பேஸ் க்ரியேட் பண்ணணும்னு பிளான் பண்ணியிருக்காங்க. அதுதான் மக்கள் ஐடியில் மக்கள் போர்ட்டல். நம்பிக்கை இணையங்கிறது பிளாக் செயின் டெக்னாலஜி ரிலேட்டடாக உள்ளது. டாக் டிவி நிறுவப்பட்டது, தமிழ்நாடு அரசு கேபிள் டிவி கார்ப்பரேஷன் நிறுவப்பட்டது 2007. பாலிசி நோட்டில் உள்ளதே நான் கொடுத்துருக்கேன். பாரத் நெட் திட்டம் கிராம பஞ்சாயத்துக்கு இணைய சேவை வழங்குறது. 1 GB/s 1 Gbps ப்ராஜெக்ட் வந்து பாரத் நெட்டுங்கிறது டான்ஃபி நெட்டு, தமிழ்நாட்டில் இருக்க டான்ஃபி நெட்டு தான் இதை அமல்படுத்துகிறாங்க. இது வந்து டிபார்ட்மெண்ட் ஆஃப் டெலிகம்யூனிகேஷன் கீழே வரும். ஆப்டிக்கல் ஃபைபர் கேபிள் கண்ணாடி இலை, ஸோ அது மூலியமாக பதிச்சு இணைய சேவை வழங்குறது. பஞ்சாயத்துகளுக்கு, கிராம பஞ்சாயத்துகளுக்கு வழங்குறது. என் மூலிமா டெலிமெடிசன், டெலி எஜுகேஷன், இந்த டெக்னாலஜிலாம் இம்ப்ரூவ் ஆகும் பஞ்சாயத்து லெவலில். தமிழ்நாடு இணைய கல்விக் கழகம், தமிழ்நாடு விர்ச்சுவல் அகாடமி உருவானது பார்த்திங்கன்னா 2001. ஃபஸ்ட்டு யூனிவர்சிட்டியாக 2001 ஆரம்பிக்கிறாங்க. பேர் மாற்றினது வந்து 2010. விர்ச்சுவல் அகாடமி யூனிவர்சிட்டி அகாடமியாக மாற்றுறாங்க. இவங்களோட மெயின் எய்ம் பார்த்திங்கன்னா தமிழ் கல்வியை இணையம் மூலம் புலம்பெயர்ந்த தமிழர்களுக்கு அளிப்பது, தமிழ் மின் நூலகத்தை பராமரிப்பது, கணினி தமிழை வளர்ப்பது. இதுதான் மெயின் அப்ஜெக்டிவ். அதை வச்சு ஆப்ஷனில் கேட்கலாம். தமிழ் மொழி இலக்கியத்தின் விரிவான கூட்டுக்களஞ்சியம் தமிழர் தகவலாற்றுப்படை. தமிழ் விர்ச்சுவல் அகாடமி அவங்க வந்து கீழடி விசைப்பலகை, கீழடி கீபோர்டை வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க 2021. இதில் கீழே பார்த்தீங்கன்னா தமிழ் 99 ஓல்டு டைப்ரைட்டர், ஃபோனோட்டிக் கீபோர்டு எல்லாம் வருது. லாங்குவேஜோட டெக்னாலஜிக்காக மாநாட்டை கண்டக்ட் பண்ண ஃபஸ்ட்டு ஸ்டேட் பார்த்திங்கன்னா தமிழ்நாடு. அது என்ன மாநாடுனா கனித்தமிழ் 24. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு, கேட்குறக்கு அதிக ஸ்கோப் இருக்குது. இன்டர்நேஷ்னல் தமிழ் கம்ப்யூட்டிங் கான்ஃபரன்ஸு, பன்னாட்டு கணினி தமிழ் மாநாடு. இது 2024 நடைபெற்றது. 25 வருஷம் கழித்து நடத்துகிறாங்க.
இது நடத்துனது பார்த்திங்கன்னா தமிழ்நாடு விர்ச்சுவல் அகாடமி. பிப்ரவரி மாதம் நடத்துனாங்க 8 to 10. ஸ்மார்ட் கவர்னன்ஸ் இதுக்கான ஃபுல் ஃபார்ம் பார்த்திங்கன்னா சிம்பிள், மாரல், அக்கௌண்டபிள், ரெஸ்பான்சிவ், டிரான்ஸ்பரண்ட். ஸ்மார்ட் இது கேட்கலாம், ஃபுல் ஃபார்ம் கேட்கலாம். கவர்னன்ஸ்னாலே இந்த ஸ்மார்ட் கவர்னன்ஸ்னு சொல்லுவாங்க. சிம்பிளாக இருக்கணும், எத்திக்கலாக மாரலாக இருக்கணும், அக்கௌண்டபிள் கணக்கு கரெக்டாக சொல்லணும், ரெஸ்பான்சிபிளாக இருக்கணும், அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கணும். என்ஐசி தேசிய தகவல் மையம் அமைக்கப்பட்ட ஆண்டு பார்த்திங்கன்னா 1977. பூமி திட்டம் இதெல்லாம் வந்து இந்திய லெவலில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான திட்டங்கள். பூமி திட்டம் பார்த்திங்கன்னா கர்நாடகா, அடுத்து வந்து கயாந்தூத் திட்டம் பார்த்திங்கன்னா மத்திய பிரதேசம். ப்ராஜெக்ட் ஃப்ரெண்ட்ஸ் இது என்ன திட்டம், என்ன மாநிலம் மட்டும் பார்த்துக்கோங்க, ரொம்ப டீப்பாக பார்க்க வேண்டாம். கேரளா. லோக்வாணி திட்டம் உத்தரப்பிரதேசம். அடுத்து கரண்ட் அஃபேர்ஸு. உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் கொடுத்துருப்பேன். மார்ச் மாதம் 2024 உள்ளது. பாரதிய அந்தரிக்ஷ் நிலையம் இந்தியாவின் முதல் விண்வெளி நிலையம். இஸ்ரோவால் எந்த வருஷம் அமைக்கப்படுறதா இருக்குன்னா 2035. அப்புறமா நீங்கள் நலமா திட்டம் எப்போனா மார்ச் 6, 2024. அடுத்து தமிழ்நாடு கவர்மெண்ட்டு உமன் ஹாஸ்டல் ஸ்கீம் பணிபுரியும் பெண்களுக்கான மகளிர் விடுதி திட்டம் பார்த்திங்கன்னா தோழி திட்டம். ஔவையார் விருது வழங்கப்பட்டது பார்த்திங்கன்னா பாமா. ஃபஸ்ட்டு உமன் சிவில் ஜட்ஜ் முதல் பெண் சிவில் நீதிபதி பழங்குடி பிரிவை சேர்ந்தவங்க பார்த்திங்கன்னா ஸ்ரீபதி. கலைஞர் எழுதுகோள் விருது சாமி. யூனிஃபார்ம் சிவில் கோட் அமல்படுத்தியது பார்த்திங்கன்னா முதல் மாநிலம் உத்தரகாண்ட். முதல் கருக்கலைப்பு சட்டம் உள்ளது பார்த்திங்கன்னா ஃப்ரான்ஸு. அதை வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸாகவே டிக்ளேர் பண்ணியிருப்பாங்க. அரசியல் அமைப்பிலேயே கருக்கலைப்பு உரிமையை பதிவு செஞ்சது. கண்ட்ரி ஃபஸ்ட்டு டு கேரண்டி கான்ஸ்டியூஷனல் ரைட்டாக டிக்ளேர் பண்ணது பார்த்திங்கன்னா ஃப்ரான்ஸு. மெரைன் எலைட் ஃபோர்ஸு கடல்சார் படையை உருவாக்குனது தமிழ்நாடு. என்ன ஏரியானா மன்னார் வளைகுடா பகுதியை பாதுகாக்க. அர்ஜுனா விருது பெற்ற பாரா வில்வித்தை வீராங்கனை வந்து சீத்தல் தேவி. சாகித்ய அகாடமி விருது யாருக்கு வழங்கியிருப்பாங்கன்னா டிரான்ஸ்லேஷனுக்காக கண்ணன் தட்சிணாமூர்த்தி. சங்கீத கலாநிதி அவார்டு 2024 TM கிருஷ்ணா. ஆப்ரேஷன் கங்காங்கிறது வந்து உக்ரைனிலிருந்து இந்தியர்களை மீட்பதற்கான திட்டம். இது வந்து உக்ரைனில் அந்த போர் நடந்துட்டு இருந்த டைமில் 85க்கும் வயதுக்கு மேற்பட்டவர்கள் மாற்றுத்திறனாளிகள் வீட்டில் இருந்தபடியே வாக்களிக்க வழி செய்யும் செயலி பார்த்திங்கன்னா சக்ஷம் செயலி. இது வந்து எலெக்ஷன் கமிஷன் அவங்க பண்ணியிருப்பாங்க. சக்ஷம் இந்திய தேர்தல் ஆணைய தலைவர். PM சூர்யா கர் முஃப்து பிஜிலி யோஜனா திட்டம் தொடங்கப்பட்டது பார்த்திங்கன்னா பிப்ரவரி 15, 2024. சூரிய மின்சக்தி திட்டம் வீடுகளுக்கு இலவச மின்சாரம் சூரிய சக்தியால் வழங்குறதுக்காக கொண்டு வரப்பட்ட திட்டம். சிவப்பு எறும்பு சட்னிக்கு ரெட் ஆண்ட் சட்னிக்கு GI டேக் பெற்ற மாநிலம் வந்து ஒடிசா.
ஸோ இது இல்லாமல் அண்டர் வாட்டர் மெட்ரோ பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பண்ணது கொல்கத்தா, மும்பை டு தானே வந்து ரயில் டனல் அமைச்சிருப்பாங்க. ஸோ இதுவும் பார்த்துக்கோங்க. அதிதிங்கிறது வந்து ஐடெக்ஸ் துணை திட்டம். இது எதோடு தொடர்புடையதுன்னா பாதுகாப்பு. ஐடெக்ஸ், அதிதி இதெல்லாம் பார்த்திங்கன்னா பாதுகாப்புத்துறை, டிஃபென்ஸ் கீழே வந்துடும். ஸோ அவ்வளோதான். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். நிறைய விஷயத்தை டிஸ்கஸ் பண்ணியிருப்பேன். நோட்ஸ் மேக் பண்ணிக்கோங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்கமிங் வீடியோஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.